Taste the Daily. ஃபெஞ்சல் புயலால் சென்னை மாநகரம் முழுவதுமே வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் மழைநீர் வடிகால் பணிக்காக ஒதுக்கப்பட்ட 4000 கோடி ரூபாய் எங்கே என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் மழைநீர் வெளியேறாமல் தேங்கிய நிலையில் வெள்ளத்தில் தத்தளித்தபடி வாகன ஓட்டிகள் பயணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். சிலரது வாகனங்கள் பழுதாகி நின்றதால் கடும் இன்னல்களுக்கு ஆளான நிலையில் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு வெள்ளநீர் வடிகால் பணிக்காக 4000 கோடி ஒதுக்கியதாக கூறியதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். தேவையான ஏற்பாடுகளை ஸ்டாலின் அரசு முன்கூட்டியே எடுத்திருந்தால் சென்னை மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்க மாட்டார்கள் என்றும் கூறுகின்றனர். சென்னையில் ஃபெஞ்சல் புயல் காரணமாக நள்ளிரவு முதல் பெய்த மழை காரணமாக பிரதான சாலைகளான ராதாகிருஷ்ணன் சாலை, ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலை, எழும்பூர் அரசு மருத்துவமனை சாலை மற்றும் சாந்தோம் நெடுஞ்சாலை என அனைத்து சாலைகளிலும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல காட்சியளிக்கிறது. சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் பிரதான சாலை முழுவதும் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துடன் பயணிக்கும் அவல நிலை உள்ளது. 4000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக மழைநீர் வடிகால்வாய் பணிகளை செய்து வரும் ஸ்டாலின் அரசு இதுவரை எந்த பகுதிகளிலும் முழுமையான பணிகளை முடிக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ வண்டியை ஸ்டாப் ஆயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு, தண்ணி அவ்வளோ லெவலில் இருக்குது. என்ன சொல்கிறது, வாட்டர் லெவல் அவ்வளோ ஹை இருக்குது, ரைஸ் ஆகிட்டே இருக்குது. மவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தண்ணி இருக்குது. என்ன பண்ணுறது தெரியாது. சூவேஜ் சிஸ்டம் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, ரெயின் வாட்டர் இது ஹார்வெஸ்டிங் பண்ணுங்க, அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் கொஞ்சம் க்ளீனாக இருங்க, அப்புறம் வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி பண்ணுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே ஃபெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல பகுதிகளில் ஆய்வு செய்ததாக அதிகாரிகள் விளம்பரம் செய்த நிலையில் புதுப்பட்டினம், சதுரங்கப்பட்டினம், உய்யாலிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள் யாரும் வரவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சதுரங்கப்பட்டினம் பகுதியில் 10 முதல் 12 அடிக்கு மேல் எழும்பி ராட்சதலைகள் வீசி சீற்றத்துடன் கடல் காணப்படுவதால் மீனவர்கள் தங்கள் படகுகள், மீன்பிடி வலைகள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைக்க இடமில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். மீனவர்கள் தகவல் அளித்தும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அலட்சியமாக எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் ஒரு 2500 போட்டுக்கு மேலே யாருமே கடலுக்கு செல்லலை. நம்ம ஊரில் பார்த்தோன்னா புயலால் இந்த போட்டுங்கள்லாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. போட்டுங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் அரசு ஊழியர்களும் யாருமே இது வரைக்கும் எட்டியும் பார்க்கல. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், எக்கியார் குப்பம் மற்றும் அனுமந்தை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளை திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் நேரில் சென்று பார்வையிட்டார். புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் பார்வையிடும் போது திமுக அரசு செய்யும் அவலங்கள் குறித்து மீனவர்கள் வேதனையுடன் புகார் தெரிவித்தனர். இதனை கேட்டறிந்த அவர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என அர்ஜுனன் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மரக்காணம் நகர கழக செயலாளர் கனகராஜ், மாவட்ட மீனவரணி செயலாளர் பழனி, நகர இளைஞரணி செயலாளர் அன்பழகன் ஆகியோர் உடனிருந்தனர். திண்டிவனம் தொகுதி எம்எல்ஏ தான் பார்வையிட்டு இருக்காரு. இங்கே இல்லை கடற்கரெல்லாம் பார்க்குறாரு. பொதுமக்களை பார்த்து சந்தித்து குறை கேட்குறாரு. அவர் தான் பார்க்குறாரு. இது வரைக்கும் கவர்மெண்ட்டு எந்த ஒரு அதிகாரியும் அமைச்சரும் பார்க்கல. நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஒரு 5 நாளாக 6 நாளாக தொழிலுக்கு போகல. ரொம்ப மிகப்பெரிய கஷ்டப்படுறோம். ஜனங்க வெளியே வர முடியல. காஞ்சிபுரம் மாவட்டம் அருகே படப்பை பகுதியில் ஃபெஞ்சல் புயல் காரணமாக பெய்த மழையால் சாலையில் மழைநீர் குளம்போல் தேங்கியது. படப்பை பஜாரில் வண்டலூர் வாலாஜாபாத் நெடுஞ்சாலையில் குளம்போல் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் இப்பகுதியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் மேம்பால பணியால் தாம்பரம், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் செயலற்ற ஸ்டாலின் அரசு நிர்வாகம் மெத்தனம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஃபெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் காய்கறிகளை வாங்க பொதுமக்கள் சந்தையில் குவிந்தனர். இயற்கை சீற்றங்களை அடிக்கடி சந்திக்கும் கடலூர் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அத்தியாவசிய பொருட்களுக்காக காய்கறி கடைகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத நிலையில் மக்களே தங்களை தற்காத்துக் கொள்ள தயாராகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மரம் சாய்ந்து வேரோடு விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக சூறைக்காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் கருங்குழி என்ற இடத்தில் இருவழி சாலையின் நடுவே மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதையடுத்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.
சென்னை ராயபுரம் கிழக்கு மாதா கோவில் தெருவில் ஃபெஞ்சல் புயல் காரணமாக மழைநீர் குளம்போல் தேங்கியது. இதனால் அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து அப்பகுதி எம்எல்ஏவோ மாநகராட்சி அதிகாரிகளோ இதுவரை தங்களை வந்து பார்க்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ராயபுரம் தொகுதியில் காரில் சென்று காலை உணவு திட்டத்தை பார்வையிடச் சென்றபோது மழைநீரில் தத்தளிக்கும் தங்கள் பகுதி மக்களின் குரல் கேட்கவில்லையா என்றும் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.